ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற நம்மளுக்கு அங்கனவாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரொட்டி செய்ய இது சத்து மாவு சொல்லலாம், கடல மாவும் சொல்லலாம். இது முக்கியமாக 90s கிட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். கடல மாவு அப்படியே சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கடல மாவு வச்சு தான் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். சப்பாத்தி மாதிரி ரொட்டி மாதிரி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக கடல மாவு எடுத்துக்கினேன், அதாவது சத்து மாவு எடுத்துக்கினேன். அப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கினேன். நீங்கள் பச்சை வாழைப்பழம் ரொம்ப பழுத்த பழம் எடுத்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட ரொம்ப பழுத்த பழம் இல்லை, அதுதான் நான் பச்சை வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். ஏலக்கியம் போடலாம், எந்த வாழைப்பழம் வேணாலும் போடலாம். ஆனால் கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அது வந்து அது வந்து கொஞ்சம் நம்ம மிக்ஸியில் அடித்து போடும்போது ரொம்ப நைஸ் ஆகிடும். நம்ம கையிலே பிசுக்கி போடும்போது வந்து அது அங்கங்கே அது வாழைப்பழம் டேஸ்ட் நமக்கு தெரியும். அதனால தான். அப்புறமா நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கினேன். வெல்லம் எடுத்துக்கலாம் நீங்கள். நாட்டு சர்க்கரை ஏன் எடுத்துருக்கிறேன்னா, அப்படியே சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பசங்க சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கூட இருக்கும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு பிடிச்ச மத்தன் செய்யணும். அப்புறமா அது கூட வந்து ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப எடுத்து காமிக்காதனால தான். அது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கிறேன். ஏன்னா துருவி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்காக. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும், ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அதிலே ஈரப்பதத்தில் இருக்கும். அதனால தான். பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள், சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடுறது பாருங்கள். அப்படியே சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் தவாவில் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் சூடாக கொஞ்சமாக தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக உருண்டை எடுத்துட்டு அந்த தவா மேலே வச்சு கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அது தட்டி விடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும் பார்த்து தட்டி விடுங்க. ஏன்னா ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா அது அதுலேயே ஒட்டிக்கும். ஓரளவுக்கு ரொம்ப மோட்டாவாக இருக்கிறது, ரொம்ப மெலிசாக இருக்குது, ஒரு விதமான ஒரு லேயர் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் போட்டேன். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் நெய் ஊற்றல, எண்ணெய் ஊற்றிட்டேன். எங்கள் வீட்டில் நெய் ஒரு சாப்பிட மாட்டாங்க. அதனால் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாக ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பசங்க அதை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே கொடுத்தாலும் அது ஒரு மாதிரி இந்த பவுட்ரு அடிச்சுக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சொல்லிட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன். உண்மையாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் பசங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.